சொல்லுவோம். நீங்களும் வாங்க. வாங்க. இவ்வளவு பெரிய குண்டை தூக்கி போட்டு போற அந்த சாரதா கிழவி மட்டும் வந்து பார்த்தா நான் இந்துவோட தங்கச்சி இல்லைங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருமே. அதுக்கப்புறம் நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிடும். அந்த கிழவி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வரவே கூடாது. அங்கேயே அவளுக்கு ஒரு முடிவு கட்டணும். ராமையா, என்னம்மா? ஒரு நிமிஷம். சுடர், எழிலையா கிட்ட சாரதாம்மா கண்ணு முழிச்ச விஷயத்த சொல்லான்னு தானே கூட்டிட்டு வந்தீங்க. இப்ப என்னடானா ஸ்வேதாவை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. என்னமாச்சு? கொஞ்சம் சும்மா இருங்க ராமையா. நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சாரதாமா இன்னும் கண்ணே முழிக்கல. அவங்க இன்னும் அப்படிதான் இருக்காங்க. நான் அவங்க கண்ணு முழிச்சிட்டாங்கன்னு போய் தான் சொன்னேன். எதுக்குமா? ஏமா போய் சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல ராமையா, இந்த ஸ்வேதா இந்துவோட தங்கச்சி இல்லைன்னு எனக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சு. அவ சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் இங்க நடிக்க வந்திருக்கா. இத போய் நான் யாருக்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. அதான் அவளை வசமா ஏதாவது ஒரு விஷயத்துல சிக்க வைக்கணும்னு தான் அப்படி ஒரு பொய்ய சொன்னேன். நீங்க அவளை பாருங்களேன். பாத்தீங்களா? சாரதாமா கண் முழிச்சிட்டாங்கன்னு சொன்னதும் பகல்லே குட்டி போட்ட போட மாதிரி அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கா. ஆமாம்மா, நீங்க பண்ணது கரெக்டு தான். அவ பதட்டத்தோட யோசிக்கிறதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா ஏதாவது கோக்குமாக்க வேலையெல்லாம் பண்ணுவான்னு நினைக்கிறேன். நாம அந்த நேரம் கையும் களவுமா பிடிக்கிறோம். அதானம்மா உங்க திட்டம்? ஆமா ரம்யா, வெயிட் பண்ணி பாப்போம் அவ என்னதான் பண்றான்னு. சுடர் சந்தேகப்பட்ட மாதிரியே இப்ப வெளியே கிளம்பி போறா. இந்த விஷயத்த சுடருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். சொல்லுங்க ராமையா. சுடரே, அம்மா நீங்க சொன்ன மாதிரியே அந்த ஸ்வேதா வெளியே கிளம்பி போறாங்கம்மா. அப்படியா? நான் சந்தேகப்பட்டது சரியா தான் இருக்கு. எப்படியோ ஸ்வேதா நேரா சாரதாமாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவா. ஒண்ணு பண்ணுங்க, நீங்களும் அவளுக்கு தெரியாம அவளை ஃபாலோ பண்ணி போங்க. நானா? ஸ்வேதா ஹாஸ்பிட்டல் பக்கம் போறாளா இல்ல வேற எங்கேயாவது போறாளான்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருங்க. அவளுக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லாம இருந்தா கண்டிப்பா நம்ம கிட்ட மாட்டுவா. சரிங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நான் அவளை ஃபாலோ பண்ணிட்டு போறேன். சரிங்க ரம்யா. எவ்வளவு திருட்டுத்தனமா இருக்கா. இவ்வளவு சும்மாவே விடக்கூடாது. டாக்டர், ஆபரேஷன் தியேட்டர் ரெடி. குட். சிஸ்டர், பேஷண்ட் ரெடி தானே? ரெடி ப்ரீ டாக்டர். ஆபரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ்லாம் முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சு டாக்டர். ஓகே, சரி நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரத்துல ஓகே வரேன். டாக்டர். அஞ்சலி, டாடி ஒரு முக்கியமான ஆபரேஷனுக்காக போறேன். ஆல்ரெடி மைக்ல பாட்டு பாடின மாதிரி எந்த சேட்டையும் பண்ணாம இப்படியே இங்கேயே உட்கார்ந்திருக்கணும். ஓகேவா? டாடி டாடி, இங்க உட்கார்ந்தா எனக்கு போர் அடிக்கும். நானும் உங்க கூட ஆபரேஷன் தியேட்டருக்கு வரேனே. ஹே, இல்ல அஞ்சலி, நீ அங்கெல்லாம் வரக்கூடாது. ஆனா உனக்கு போர் அடிக்கும்ல, என்ன பண்ணலாம்? ஓகே, டாடியோட போனை அன்லாக் பண்ணிட்டேன், நீயே வச்சுக்கோ. உனக்கு பிடிச்ச ரைம்ஸ், கேம்ஸ் எல்லாம் விளையாடு. இன்னைக்கு உனக்கு ஃபுல் பெர்மிஷன். ஓகேவா? டாடி ஒரு 2 ஹவர்ஸ்ல ஆபரேஷனை முடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஓகே டாடி. தேங்க் யூ மை கண்ணா, லவ் யூ. எவ்வளவு நேரம் தான் கேம் விளையாடுறது? ரொம்ப போர் அடிக்குது. நம்ம சுடரமாக்கு ஃபோன் பண்ணி ஜாலியா பேசலாம். பரவாயில்ல, டியூஷன் மிஸ் நல்ல விதமா தான் சொன்னாங்க. ஆனா 2 பேரும் இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும். இவருக்கு இப்ப கால் பண்றாரு. ஹலோ, சொல்லுங்க சார். சுடரமா, நான் அஞ்சலி பேசுறேன். ஹே அஞ்சலி, உன் டாடி இந்நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாரு. நீ எப்படி அவர் போன்ல இருந்து கால் பண்ற? நானும் டாடி கூட தான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்.
ஹாஸ்பிடலுக்கு போயிருக்கியா? ம், ஏன் அஞ்சலி? வீட்ல தனியா இருக்க போர் அடிச்சுது. அதான் டாடி கூட கிளம்பி வந்துட்டேன் சுடரம்மா. அப்படியா? சரி சரி. டாடிக்கு அங்க நிறைய ஒர்க் இருக்கும். நீ அவரை டிஸ்டர்ப் பண்ணாம அமைதியா இருக்கணும். ஓகேவா? ஓகே சுடரம்மா. இவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க? அஞ்சலி, நீ இப்போ என்ன சொன்ன? நம்ம வீட்டுக்கு புதுசா வந்திருக்காங்களே அந்த ஸ்வேதா சித்தி, அவங்க இப்போ ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்காங்க சுடரம்மா. என்ன சொல்ற அஞ்சலி? அது ஸ்வேதா தானே, உனக்கு ஸ்ட்ராங்கா தெரியுமா? நான் அவங்கள கிளியரா பார்த்தேன் சுடரம்மா. ஸ்வேதா சித்தி தான் இங்க வந்திருக்காங்க. இப்ப கூட என்ன அவங்க கிராஸ் பண்ணி தான் போனாங்க. அவங்க என்ன பார்க்கல. ஸ்வேதா ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள போனதா ராமையா சொன்னாரே. அப்புறம் எப்படி அவ அங்கிருந்து ஹாஸ்பிடலுக்கு போயிருப்பா? ஒருவேளை ராமையா அவளை ஃபாலோ பண்றதை தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே தில்லமுள்ளு பண்ணி அவரை டைவர்ட் பண்ணிட்டு போயிருப்பாளோ? சுடரம்மா, நான் ஹாஸ்பிடலுக்கு வந்திருக்கிறது ஸ்வேதா சித்திக்கு தெரியாது. நான் போய் அவங்கள எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்கவா? வேணாம் 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 அஞ்சலி, அவகிட்ட போகாத. நீ உன் டாடியோட கேபின்ல இரு. நான் ஒரு 10 மினிட்ஸ்ல அங்க வந்துருவேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட போய் பேசிக்கலாம். அது வரைக்கும் எனக்கு போர் அடிக்குமே. சரி, நீங்க சீக்கிரம் வாங்க. அது வரைக்கும் அவங்க எங்க போறாங்கன்னு சும்மா ஃபாலோ பண்றேன். போன வைக்கிறேன் சுடரம்மா. வேணாம் அஞ்சலி, அவளை ஃபாலோ பண்ணாத.